வணக்கம். இன்னைக்கு நம்ம HW பேட்டரியோட கனெக்டர் செய்ய போகிறோம். இந்த கனெக்டர் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா, HW பேட்டரியிலேருந்து அந்த மேல் பார்ட் இருக்குல்ல, அதை வந்து கழட்டி தான் பண்ண போகிறோம். பழைய பேட்டரியில் வந்து அதில் சார்ஜ் இருக்காது, அதாவது பவர் இருக்காது. பவர் இல்லாத பேட்டரியை நம்ம கழட்டி அதை வச்சு தான் நம்ம இந்த HW பேட்டரியோட கனெக்டர் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்காக புது அப்டேட் பண்ணியிருந்தோம், இந்த மைக்கு தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த HW பேட்டரியோட கனெக்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு HW பேட்டரி தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருந்தாலே போதும். இந்த HW பேட்டரியோட கனெக்டரை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் HW பேட்டரி எடுத்துக்கிட்டேன். அந்த HW பேட்டரியில் நம்மளுக்கு அந்த மேல் பார்ட் மட்டும்தான் தேவை. இந்த ஏரோ ஒர்க் விழுகிற இடத்துலலாம் அந்த பார்ட் தான் நம்மளுக்கு தேவை. சைடில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைனில் தான் வந்துட்டு நம்ம வந்து அந்த பேட்டரியை கழட்டணும். இப்போ கழட்ட தெரிலனா இப்போ நான் வந்து கழட்டுறேன், அதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போடுறேன். இப்போ இது எப்படி கழட்டுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம HW பேட்டரியை கழட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பீஸ் மட்டும்தான் தேவை. இந்த பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்ப்போம். இந்த பீஸ் தான் நம்மளுக்கு தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதை வந்து சிசரை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ப்ளஸ் மைனஸ் இருக்கும்ல, சின்னதாக இருக்கிறது ப்ளஸ் அண்ட் பெருசாக இருக்கிறது மைனஸ். அந்த ரெண்டுலேயுமே நம்ம சால்ட்ரிங் வச்சிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட கனெக்டர் ரெடி ஆகிடும். சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மைனஸ் கனெக்டர் வந்து ஒரு மாதிரி அடிபட்டு இருந்துச்சு, அதனால் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம HW பேட்டரியை கழட்டும் போது இந்த மாதிரி வந்து பிரச்சனை வரும், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் அந்த கனெக்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கனெக்டரில் நம்ம சால்ட்ரிங் வைக்கலாம். இப்போ நம்மளோட கனெக்டருக்கு நம்ம வந்து சால்ட்ரிங் வச்சாச்சு. சின்னதாக இருக்கிறதுல வந்துட்டு நான் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அதுதான் ப்ளஸ். அண்ட் பெருசாக இருக்கிறதுல நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன், அது வந்து மைனஸ். அவ்வளோதான், நம்ம கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நம்மளோட கனெக்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் HW பேட்டரி, அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச கனெக்டர், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்துக்கிட்டேன். இது சாதா மோட்டர் தான். நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்காக அந்த மோட்டர் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் அப்படியே தான் வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி டேப் வந்து சுற்றி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து நம்மளோட கனெக்டர் வந்து எடுத்து நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களே பார்க்கலாம், நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட மோட்டர் கூட அந்த ஒயர்ஸ் வந்து நம்ம வைக்கலாம். இப்போ வந்து நம்மளோட மோட்ரு வந்து சூப்பராகவே ரன் ஆகுது, அதாவது நம்மளோட கனெக்டர் வந்து சூப்பராகவே வேலை செய்யுது. நம்மளோட கனெக்டர் சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த HW பேட்டரியோட கனெக்டர் நீங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த HW பேட்டரியோட கனெக்டர் செய்கிறது ரொம்பவே ஈஸி. கூடிய சீக்கிரத்தில் HW பேட்டரிக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடலான் இருக்கேன். ஏன்னா வந்து அந்த பேட்டரி வந்து கழட்டும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதை நானே பிரித்து பார்க்க முடியல. அதனால் இன்னொரு பேட்டரி இருக்குது, அதில் கொஞ்சம் பவர் இருக்குது. அது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். HW பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த HW பேட்டரி செய்கிறது, பேட்டரியோட கனெக்டர் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. இல்லாத பர்பஸ்க்கு வந்து நீங்கள் டக்குன்னு கழட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன், நல்ல வீடியோ பண்ணுறேன். அதில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரணாம்.